ஸ்கூல் லீவ் விட்டாலே ஏதாவது வித்தியாசமாக தர சொல்லி டெய்லி ரோதனை பண்ணிகிட்டே இருப்பாங்க பசங்க. ஸ்பைசி மெக் அண்ட் சீஸ் பாஸ்தா தான் பண்ணியிருந்தேன். இது சூப்பர் யம்மியாக இருக்கும். உங்கள் குழந்தைங்களுக்கு மட்டும் இதை நீங்கள் பண்ணி கொடுங்க. அப்புறம் நீங்கள் தாங்க பெஸ்ட் மோம். எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பாஸ்தாவை இன்ஸ்ட்ரக்ஷன் படி வேக வச்சுக்கோங்க. எனக்கு ஒரு 7 நிமிஷம் ஆச்சுங்க இது வேகிறதுக்கு. நான் ஒரு ஃபுல் பேக்கெட் பாஸ்தாவை சேர்த்துக்கிட்டேன். பேனில் பட்டர், எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மைதா இல்லைனா வீட் ஃப்ளார் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பூண்டை பொடியாக நறுக்கி சேர்த்து வதக்கிக்கோங்க. எல்லாத்தையும் மொத்தமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1.5 கப் அளவுக்கு நான் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இது திக்காகி வர டைமில் நான் 3 தக்காளியை அரைச்சி சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து கொடுத்துருங்க. இதில் சில்லி ஃப்ளேக்ஸ், மிக்ஸ்ட் ஹெர்ப்ஸ், பெரி பெரி மசாலா நான் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து கொடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் உப்பையும் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் சேர்த்துருக்கேன். நல்லா கலந்துக்கோங்க. 100 கிராம் நான் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துருக்கேங்க. எல்லாம் ஒன்று சேர மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம வேக வச்ச பாஸ்தாவை சேர்த்துக்கோங்க. தண்ணி எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டதுன்னா பாஸ்தா வேக வச்ச தண்ணியை சேர்த்துக்கோங்க. மேலே சில்லி ஆயிலை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. மேலே ஒரு லேயர் ஃபுல்லாக மொசரல்லா சீஸ் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் சில்லி ஆயிலை சேர்த்துட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு கடைசியாக கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டு சர்வ் பண்ணுங்க. அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. என்ஜாய் பண்ணுங்க.